IVF மூலமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு 3 monthsல ப்ளீடிங் வரதுக்கு 4 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. ப்ளீடிங் வந்துடுச்சுன்னா பேனிக் ஆகாதீங்க. அதுக்கான காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த ப்ளீடிங் வரதை நீங்கள் தவிர்க்க முடியும். அந்த ரீசன்ஸை இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். I'm Dr. Archana Sayanathan, Medical Director of Dr. Archana IVF Chennai. இந்த மாதிரி IVF பற்றி, ஃபர்டிலிட்டி பற்றி அண்ட் IVF ஜேர்னி, இதில் என்னென்ன நீங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, இதில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி நான் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா IVF ட்ரீட்மெண்ட். ஃபாலிகுலர் ஸ்டடியிலேருந்து ஆரம்பித்து IUI அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருந்தாலுமே கூட ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் தான் இந்த IVF ட்ரீட்மெண்ட் அப்படின்றது. பெரும்பாலும் IVF ப்ரொசீஜர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாலுமே உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் தான் எல்லா டாக்டரும் விரும்புவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் சிம்பிளாக இருக்கிறதுனால இது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர், நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆன மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸை ஒழுங்காக எடுக்கலைன்னா அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸில் ஒன்று தான் ப்ளீடிங். இந்த ப்ளீடிங் வந்து ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வருது அப்படின்றது ஒரு அப்நார்மலான விஷயம் தான். நேச்சுரலாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது, நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோடைய காசை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி IVFல நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர், அதாவது 12 வாரம் முடியறதுக்கு முன்னாடி ப்ளீடிங் வந்ததுன்னா எதனால் வந்தது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த காசை வந்து ட்ரீட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா there are 4 மெயின் ரீசன்ஸ். இந்த 4 ரீசனில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ப்ளீடிங் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் ரீசன் என்னன்னா, உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதில் பெரும்பாலும் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறமா நம்ம கொடுக்குற மெடிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸாக இருக்கும் அண்ட் ப்ரெக்னன்சி சப்போர்ட் பண்ணுற மெடிகேஷன்ஸாக இருக்கும். பெரும்பாலும் IVF ப்ரெக்னன்சிஸ் எல்லாமே ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான் டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. 90% மேலே ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நேச்சுரலாக ஒரு லேடி ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்க உடம்புல HCG அப்படின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். பிளாசண்டா ஃபார்ம் ஆக பேபி வந்து க்ரோ ஆக இந்த HCGன்ற ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரீஸில் ஓவிலேட்டான இடத்துல இருந்து, அதாவது நாங்கள் அதை கார்பஸ் லியூட்டியம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். இந்த HCG தொடர்ந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நேச்சுரல் ப்ரெக்னன்சியில் நடக்கிறது. ஆனால் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம கருமுட்டையை எடுக்கிறது 1 மாதம், 2 or 3 months கழிச்சு தான் நம்ம ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம கருமுட்டையை எடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கார்பஸ் லியூட்டியம்ன்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெட், அது யூஸ் இல்லாமல் போயிடுது. அதை நம்ம திரும்ப உயிர் தழ வைக்கிறது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். தட் இஸ் வை ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் பாடி எந்த ஹார்மோனும் ப்ரொடியூஸ் பண்ணாததுனால ப்ரெக்னன்சியை அதை சப்போர்ட் பண்ணாது. டாக்டர்ஸ் கொடுக்குற இந்த ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜன் அண்ட் வேரியஸ் அதர் ப்ரெக்னன்சி சப்போர்ட் மெடிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சியை சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகும். இந்த மெடிகேஷன்ஸை நீங்கள் ப்ராப்பராக எடுக்கலை அப்படின்னா ப்ளீடிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மெடிகேஷன்ஸை ஒன்று நீங்கள் டைம் தப்பாக எடுத்துருக்கலாம், இல்லைனா எடுக்கிற வழிமுறை கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். டைம் தப்பாக எடுக்கிறதுன்னும் போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டோஸை 8 மணிக்கு எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா அந்த 8 மணிக்கு உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ப்ரொசீஜரில் இருந்திருக்கலாம். அதனால் அந்த மெடிகேஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு 1 மணி நேரம் தள்ளி எடுத்துட்டிங்கன்னா உடம்புல உடனே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அளவு குறையிறதுனால, லெவல்ஸ் குறையிறதுனால அது ஒரு ப்ளீடிங்காக உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய பேஷண்ட்ஸ் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்கேனுக்கு வர அன்னைக்கு லைட்டாக ப்ளீடிங் இருந்தது நாங்கள் வீட்டுக்கு போன உடனே அப்படின்ட்டு. த ரீசன் ஆஃப் தட் குட் பி டைம் தவறி அவங்க எடுத்த மெடிகேஷனாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை, இல்லைனா வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ண வேண்டிய வேலை, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கில் வந்து இந்த டைம் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது கரெக்டாக ஒரு அலார்ம் செட் பண்ணிவிட்டு டாக்டர் கொடுத்துருக்கிற டைமில் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மெடிசனை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை நீங்கள் 100% அவாய்ட் பண்ண முடியும். கம்மிங் டு the way you are taking the hormone medicine. For example, சில சமயம் வந்து இந்த டோஸ் சரியாக போகணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த லெவலை வந்து
கரெக்டாக எப்படி சொல்லியிருக்கோமோ அப்படி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓரலாக சாப்பிடும்போது டோஸில் எந்த ஒரு சேஞ்சும் வரதுக்கான சான்ஸே கிடையாது. ஆனால் இதுவே வெஜைனல் ஜெல்லோ இல்லை வெஜைனல் டேப்லெட்டோ இல்லைனா வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணுற மாதிரியான க்ரீம்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜெல்ஸ் அண்ட் வெஜைனல் க்ரீம்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடைய அப்சார்ப்ஷன் சரியாக இல்லை, நீங்கள் ஸ்கின்ல தடவுறது வந்து ஒழுங்காக தடவலை, 30 seconds 40 secondsனு டைம் சொல்லியிருப்பாங்க, அந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னும் போது அகெயின் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய absorption கம்மியாகிறதுனால that can also lead to progesterone levels dropping and that in turn lead to bleeding. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் கொடுக்குற மெடிகேஷன்ஸை கரெக்டான டைமில் கரெக்டான டோஸில் கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனால் வரக்கூடிய ப்ளீடிங்கை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் ரீசன் என்னென்னா, அன்ஹெல்தியான எம்ப்ரியோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா தட் கேன் லீட் டு ப்ளீடிங் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்ல எம்ப்ரியோவை பார்த்து ஹெல்தியான எம்ப்ரியோ தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படி ஹெல்தியான எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அது எப்படி அதுக்கப்புறம் அது அன்ஹெல்தி ஆக முடியும் அப்படின்னு நிறையா பேர் மனசில் டவுட் இருக்கலாம். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆரோக்கியமான பிளாஸ்டோசிஸ்ட் கிரேட் 1 குவாலிட்டியில் 2 இல்லை 3 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அந்த கிரேட் 1 பிளாஸ்டோசிஸ்ட் வந்து வெளி அமைப்பை தான் நம்ம பார்க்குறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் நம்மளுக்கு தெரியணும்னா அதுக்கு ப்ரீ ஜெனட்டிக் டெஸ்டிங்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாதான் எம்ப்ரியோடைய இன்டர்னல் குவாலிட்டி ஆர் த இன்டர்னல் குரோமோசோமல் அரேஞ்ச்மெண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். முக்கால்வாசி ஹெல்தியான எம்ப்ரியோஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கிரேட் 1 பிளாஸ்டோசிஸ்டில் 20 to 30% குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு பேர் அனிப்ளாய்டி. இந்த மாதிரி அனிப்ளாய்டு எம்ப்ரியோஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஆரோக்கியமான கருவாக இருந்தாலுமே கூட அது போய் பதிஞ்சு வளர முடியாமல் நேச்சுரலாகவே மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மிஸ்கேரேஜ் ஆகும்போது உங்களுக்கு அது ப்ளீடிங்காக தான் ஃபஸ்ட்டு சைன் ப்ரொடியூஸ் பண்ணும். மிஸ்கேரேஜ் ஆகும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் சைன் வில் பி ப்ளீடிங். ஸோ இந்த ப்ளீடிங் வந்து நேச்சுரல் மெக்கானிசம் ஆஃப் த பாடி. யூட்ரஸ் எப்போவுமே ஆரோக்கியம் இல்லாத ஒரு எம்ப்ரியோ, அதாவது ஒரு அன்ஹெல்தி எம்ப்ரியோவாக இருக்கட்டும், இல்லைன்னா அதோடைய இடத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து வளர விடாது, அதை அந்த கேவிட்டிக்குள்ளேயும் வச்சுக்காது. அதனால தான் அன்ஹெல்தி எம்ப்ரியோ க்ரோ ஆகிறத யூட்ரஸ் தடுக்குது. அந்த தடுக்கிறதுனால உங்களுக்கு ப்ளீடிங் வருது. ஸோ அன்ஹெல்தி எம்ப்ரியோஸ் குட் ஆல்சோ பி அ ரீசன் வை யூ ஆர் ஹேவிங் டியூரிங் யூர் ப்ரெக்னன்சி. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அன்ஹெல்தி எம்ப்ரியோன்றதை தெரிஞ்சுக்காமல் ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டேஷனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டேஷனை எவ்வளோ நாட்கள் அதிகமாக கொடுத்தாலுமே இந்த ப்ரெக்னன்சி ப்ரொலாங் ஆகாது இஃப் த எம்ப்ரியோ இஸ் கோயிங் டு பி அன்ஹெல்தி. ப்ளீஸ் ரிமெம்பர் தட் அண்ட் கன்சிக்யூட்டிவாக ஸ்கேன்ஸ் பார்த்துட்டு பேபியோடைய க்ரோத் எப்படின்றத பார்த்துட்டு ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்கான்றதை செக் பண்ணிட்டு இந்த ப்ரெக்னன்சிக்கான கரெக்ட் டெசிஷனை உங்கள் டாக்டரோட சேர்ந்து எடுங்க. Third reason is nothing but the placental sign. இந்த பிளாசன்டேஷன் ப்ராப்பராக ஆக 10 to 13 வீக்ஸில் பிளாசண்டா நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகி வளரும் போது ஸ்லைட்டாக ப்ளீடிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே ஒரு ரீசன் தான் ஐவிஎஃப்ல உங்களுக்கு ப்ளீடிங் வரதுக்கான சான்சஸ். இந்த மாதிரியான ப்ளீடிங் வந்து உங்களுக்கு நிறைய கட்டியாவோ இல்லை அதிகமாகவோ இருக்காது. ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும், இல்லை லேசாக ஒரு நாள் அந்த மாதிரி படலாம். அதுக்கப்புறம் ஆன் இட்ஸ் ஓன் அது ஸ்டாப் ஆகிடும். Fourth reason, that is the most important reason, subchorionic hemorrhage அப்படின்னு சொல்கிறது. இந்த subchorionic hemorrhage வந்து பிளாசண்டா அண்ட் யூட்ரஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பிளாசண்டா செப்பரேட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல வரக்கூடிய ப்ளீடிங் தான் இந்த subchorionic hemorrhageன்னு சொல்லுவோம். ஸோ subchorionic hemorrhage இருக்கும்போது சில சமயம் நம்ம கண்ணுக்கு ப்ளீடிங்காக தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே அந்த ப்ளீடிங் கலெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. இது ஒரு அல்ட்ராசவுண்டில் தான் நம்மளுக்கு தெரியுன்ற மாதிரி கூட சில சமயம் இருக்கலாம். ஸோ அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு வந்து subchorionic hemorrhage அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சைஸ் மென்ஷன் பண்ணி டாக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ப்ளீடிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு வரிசமான விஷயம்னு நினைக்காதீங்க. சப்கோரியானிக் ஹெமரேஜ் இருந்ததுன்னா வெளிப்படையாக ப்ளீடிங் தெரியாமையும் இருக்கலாம், உள்ளுக்குள்ளேயே அது கலெக்ட் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. வெளிப்படையாக ப்ளீடிங் தெரிஞ்சு சப்கோரியானிக் ஹெமரேஜ் இருக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. உங்களுக்கு சப்கோரியானிக் ஹெமரேஜ்னு ஒரு வாட்டி ஸ்கேனில் கொடுத்துட்டாங்கன்னா ரிப்பீட் பண்ணி 15 days கழித்து பார்க்கும்போது சைஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் அ குட் சைன். இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா யூ ஹேவ் டு டேக் சம் மெடிக்கல் அட்வைஸ் as soon as possible. இந்த சப்கோரியானிக் ஹெமரேஜ்க்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அண்ட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது அண்ட் உங்களுடைய ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டேஷனை நீங்கள் ஒழுங்காக எடுக்கிறது. ஏன்னா சப்கோரியானிக் ஹெமரேஜ் நடந்து பிளாசண்டா பிரிஞ்ச அந்த இடத்துல ஹெச்சிஜி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஹெச்சிஜி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்ததுன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்சார்ப்ஷனுமே கம்மியாக இருக்கும்.
அதனால் நீங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்டும் இதோட சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும், அலாங் வித் பெட் ரெஸ்ட் அண்ட் அவாய்டிங் ட்ராவல். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா 15 டேஸில் உங்களுடைய சப்கோரியானிக் ஹெமரேஜுடைய சைஸ் குறையிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஐவிஎஃப்ல ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்கன்னும் போது லெஸ் தென் 12 வீக்ஸ், அதாவது 3 மாதத்துக்குள்ளே ப்ளீடிங் வரும்போது இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 4 ரீசன்ஸையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ரீசன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டையுமே எடுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே உங்களுக்கு ப்ளீடிங் நிற்கலை, ப்ளீடிங் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் பேனிக். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 4 காரணமும் இல்லாமல் கூட சில சமயம் பேஷண்ட்ஸ்க்கு ப்ளீடிங் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன காரணம்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் progesterone supplementation and progesterone support will definitely lead you to a healthy baby. IVF pregnancy confirm ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதெல்லாம் தான். ப்ளீடிங் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா என்ன மெடிகேஷன் எடுக்கணும், ஃபஸ்ட் எய்ட் என்ன நீங்கள் உங்களுக்காக செய்யணும், அண்ட் எந்த நம்பருக்கு நம்ம ரீச் அவுட் பண்ணணும், எந்த ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ணணும், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ளீடிங் உங்களுக்கு வந்தாலுமே பேனிக் ஆகாமல் இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதை புரிஞ்சுப்பீங்க. ஐவிஎஃப் மூலமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ளீஸ் லீவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் query as soon as possible.